வணக்கம் நண்பர்களே, அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய அரசியல் களத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் தேர்தலை மையமாக வைத்து ஒரு சில நிகழ்வுகள் அரங்கேறியிருக்கின்றன. அவற்றை அலசுவதே இன்றைய அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியின் நோக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து பிற கட்சிகள் விமர்சனங்களை முன்வைத்து வரும் நிலையில் அது குறித்து பல்வேறு செய்திகளும் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அப்படி வெளியான ஒரு செய்தி, திமுகவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்றால் திமுக தலைவர் கருணாநிதி தான் முதல்வராக வேண்டும் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி நிபந்தனை விதித்திருப்பதாக வெளியானது. இதனை அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் தரப்போ திமுக தரப்போ மறுக்காத நிலையில் மறைமுகமாக இன்றைக்கு நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பதிலளித்திருக்கிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன். ராகுல் காந்தி கருணாநிதி மட்டுமல்ல, ராகுல் காந்தி கருணாநிதி சோனியா காந்தி ஸ்டாலின் எல்லோரும் ஒரே மேடையில் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. எங்களுக்கு ஆசை 234 கேட்க வேண்டும் என்று. ஆனால் நடைமுறையில் எது சாத்தியமோ அதுதான் ஒதுக்கப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைவதில் முனைப்பு காட்டிய திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்களில் முக்கியமானவர் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி. திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து வரும் விமர்சனங்களுக்கு அவர் சொல்லும் பதில் என்ன? தொகுதி பங்கீடு அது பற்றி வேலை எப்போ இல்லைங்க, அன்னைக்கு அவர் திரு குலாம் நபி ஆசாத் அவர்கள் சொன்னதை போல தொகுதி பங்கீடு என்பது பற்றியெல்லாம் பிறகு பேசுவோம். இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ஒன்றாக தேர்தலை சந்திப்போம் என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கு. விஜயகாந்த் தொடர்ந்து அழைப்பு விடுத்திருக்கீங்க. இப்போ அடுத்த கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு? இல்லைங்க, நான் அதை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல, நான் கருத்து சொல்லக்கூடிய இடத்துல நான் இல்லை. அது தலைவர் கலைஞர் அவர்களும் அந்த மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களும் தான் கூட்டணி பற்றி முடிவு பண்ணுறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியை குறித்து பாஜக தலைவர்களாகட்டும் பிரேமலாதாவும் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருக்காங்க. இந்த விமர்சனங்களை எப்படி? மற்றவர்களோட விமர்சனத்தை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. இப்பொழுது இந்த தேர்தலை சந்திப்பதற்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக அது சிறப்பாக வெற்றி பெறும் என்று நம்புகிறேன். தமிழக அரசியலை பொறுத்தவரை கடந்த 10 ஆண்டுகளில் சிறிய கட்சிகள் என சொல்லப்படும் வளரும் கட்சிகளின் எண்ணிக்கை பன்மடங்கு அதிகரித்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் செல்வாக்கு செலுத்த தொடங்கி பின்னாட்களில் மாநிலம் முழுவதும் விஸ்தீர்ணம் பெறக்கூடிய கட்சிகளாகவும், அதே சமயம் தொடர்ச்சியாக ஒரே பகுதியில் கணிசமான செல்வாக்குடனும் வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாகவும் திகழ்கின்றன இந்த வளரும் கட்சிகள். இதுபோன்ற வளரும் கட்சிகள் இந்த தேர்தலில் எடுக்கப் போகும் நிலை என்ன, இப்போது பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் தொடர்ந்து நாங்கள் கூட்டணியில் செயல்பட்டு வருகிறோம். தேர்தலை பொறுத்தவரையிலே, சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அந்த தேர்தல் அறிவிப்புகள் வந்த பிறகு நாங்கள் சட்டமன்ற தேர்தலிலே எந்த வாய்ப்புகளோடு போட்டியிடுவது என்பது குறித்து தோழமை தலைமையோடு கலந்தாலோசித்து முடிவுகளோ. கூட்டணி பற்றிய முடிவுகள் மார்ச் முதல் வாரத்தில் முடிவாகிவிடும் என்று நம்புகின்றோம். கண்டிப்பாக எந்த கூட்டணியிலே நாங்கள் இடம்பெற்றாலும் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய கூட்டணியாகத்தான் அது இருக்கும். வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளை தொடர்ந்து தந்து வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய பேரன்பை மாறாமல் பெற்று வருகிற அரசு என்பதனால் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக 2016 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஆதரிக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை பிரதான கட்சிகளான திமுக அதிமுகவுடன் தான் வளரும் கட்சிகள் கூட்டணி வைப்பது வாடிக்கையாகி வருகிறது. ஆனால் இந்த முறை பல வளரும் கட்சிகள் திமுக அதிமுக ஆகிய கட்சிகளுக்கு மாற்றாக இருக்கும் அணிகளுடனும் கூட்டு என்கிற அடிப்படையில் செயல்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. இந்த தேர்தலில் தங்கள் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து இன்னும் சில வாரங்களில் இந்த வளரும் கட்சிகள் அறிவிக்க இருக்கும் நிலையில் அவர்கள் நிலைப்பாடு என்ன, எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்து வருகிறார்கள், அவர்களது கடந்த கால செயல்பாடுகள் எப்படி இருந்தன என்பது குறித்து நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் பேசலாம். ராஜ்குமார், வளரும் கட்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிராந்தியம் சார்ந்து, ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்து இயங்கக்கூடிய பல கட்சிகளை நாம் தமிழக அரசியல் களத்தில் பார்க்கிறோம். அதில் ஓரளவுக்கு பிரதானமாக மக்களிடம் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எவை எவை? தற்போது அவர்கள் என்ன மாதிரி நிலைப்பாட்டை இந்த 2016 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி எடுத்திருக்காங்க?
செமல், அதாவது தேர்தல் நேரங்களில் பிரதான கட்சிகளினுடைய பங்களிப்பு, அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்திலும் வளரும் கட்சியினுடைய பங்களிப்பும் முக்கியமாக இருக்கிறது. வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடங்களில் வளரும் கட்சியினுடைய அவருடைய பங்களிப்பும் இதில் முக்கியமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் வளரும் கட்சிகள் எந்த பிரதான கட்சிகளோடு கூட்டணியில் அங்கம் வகிக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுகிறது. அதை ஒட்டி வளரும் கட்சிகள் தற்போது எந்த பிரதான கட்சியில் கூட்டணியில் இடம்பெற இருக்கக்கூடியது என்பது குறித்து வளரும் கட்சியிலும் அதற்கான எடுக்கக்கூடிய முடிவுகளில் தற்போது இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் வளரும் கட்சியினுடைய பங்களிப்பும் பிரதானமாக இருக்கும் என்று நாம் பார்க்கலாம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது வளரும் கட்சிகள் அதற்கான ஆயத்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக எதிர்வரக்கூடிய காலகட்டத்தில் தான் இது போன்ற வளரும் கட்சிகள் எந்த அணியில் எந்த பிரதான கட்சியில் கூட்டணியில் இடம்பெறுகிறார்கள் என்பது தெரிய வரும். அப்படி பார்க்கும்பொழுது தற்போது பல வளரும் கட்சிகள் அதற்கான பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு சில வளரும் கட்சிகளை பொறுத்தவரை நாம் பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை வளரும் கட்சிகள் என்பது பெற்றிருக்கிறார்கள். அதை நாம் குறிப்பிட்டு பார்க்கும்பொழுது கொங்கு இளைஞர் பேரவை 2011 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் போட்டியிட்டு 82,000 வாக்குகள் அந்த கட்சியில் பெற்றிருக்கிறது. அதேபோன்று கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி 2011 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3,70,044 வாக்குகளும், அதேபோன்று 2014 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 2,76,118 வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்திய ஜனநாயக கட்சி 2011 தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு 3 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இந்திய ஜனநாயக கட்சி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் போட்டியிட்டு 2,48,000 வாக்குகள் என்பதை பெற்றிருக்கிறார்கள். இப்படி பல வளரும் கட்சிகள் கடந்த காலங்களில் அவர்களுடைய தமிழக சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு அந்த வளரும் கட்சிகள் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதம், வாக்கு எண்ணிக்கையை சொன்னீங்க. ஆனா ஒரு பொதுவான ட்ரெண்டை நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாக இது போன்ற வளரும் கட்சிகள் ஒன்று திமுகவோடோ அல்லது அதிமுகவோடோ தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய சூழல் இருக்கும். ஆனால் இது போன்ற வளரும் கட்சிகளை, வாக்குகளை, வெற்றி வாய்ப்புகளை தீர்மானிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளை பிற அணிகள், மக்கள் நல கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் தங்கள் கூட்டணிக்கு வருவதற்கான அழைப்பை விடுத்திருப்பதாக செய்திகள் கேள்விப்படுறோம். அந்த செய்தி எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது, அது பற்றி தகவலை சொல்லுங்க. செம்மல், அதாவது கடந்த கால தேர்தல் வரலாற்றை பார்க்கும்பொழுது இது போன்று வளரும் கட்சிகள் பிரதான கட்சிகள், அதாவது அதிமுக திமுகவுடன் மட்டும்தான் இது போன்று வளரும் கட்சிகள் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொறுத்தவரை இது போன்று இருக்கக்கூடிய வளரும் கட்சிகள் இந்த அதிமுக திமுக மட்டும் இல்லாமல் மற்ற கட்சியினுடைய கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிரதான கட்சிகளாக பார்க்கும்போது தற்போது மக்கள் நல கூட்டணி, அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி, அதற்கு பின்பாக பாரதிய ஜனதா கட்சி போன்று இருக்கக்கூடிய கூட்டணியில் வளரும் கட்சிகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போது அதற்காக தான் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வளரும் கட்சிகள் தங்களுக்கான கூட்டணிக்கான ஆயத்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இதை நோக்கியே தற்போது வளரும் கட்சிகள் என்பது தங்களுடைய தேர்தலுக்கான பணிகளை, கூட்டணிக்கான வேலைகளை தற்போது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழல் தான் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது மார்ச் 2ஆம் வாரம் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் இது போன்று வளரும் கட்சிகள் எந்த பிரதான கட்சிகளோடு கூட்டணியில் இடம்பெறும் என்பது குறித்து ஒரு உறுதியான முடிவு என்பது மார்ச் 2ஆம் வாரத்தில் அவர்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. செம்மல், நன்றி ராஜ்குமார். வளரும் கட்சிகள் பொதுவாக கடந்த கால சட்டமன்ற தேர்தல்களில் திமுகவோடு அதிமுகவோடு என்று முன்கூட்டியே அறிவிக்கக்கூடிய வழக்கத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த முறை அவர்கள் சற்று தங்கள் முடிவை தள்ளிப்படுவது என்பது நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை ஒட்டி தங்கள் முடிவை எடுக்கலாம் என்று காத்திருப்பதாகவும் செய்திகளை அறிவிருக்கிறோம். நீங்கள் அளித்த தகவலுக்கு நன்றி ராஜ்குமார். தொடர்ந்து ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சி தொடரும். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் திருவிழா மெல்ல களை கட்ட ஆரம்பித்திருக்கும் இந்த தருணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு கட்சியின் சார்பாக போட்டியிடுபவர் யார் என்ற கேள்வி அனைவர் முன்பும் எழுந்துள்ளது. இந்த வகையில் செய்யாறு சட்டப்பேரவை தொகுதியின் வேட்பாளர் யார் என ஒவ்வொரு கட்சி தொண்டர்களும் பேசிக்கொள்வதை பேசப்படும் பெயர்கள் என்ற பகுதியில் பதிவு செய்கிறது புதிய தலைமுறை. அதனை இப்போது பார்க்கலாம்.
செய்யாறு சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் அமைச்சராகவும் அக்கட்சியின் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வரும் முக்கூர் என் சுப்பிரமணியன் வேட்பாளர் ஆகலாம் என அக்கட்சி தொண்டர்களால் பேசப்படுகிறது. செய்யாறு நகர்மன்ற தலைவரும் நீண்ட காலம் அதிமுகவில் இருப்பவருமான பாவை, செய்யாறு ஒன்றிய குழு பெருந்தலைவராக உள்ள விமலா ஆகியோருக்கும் வேட்பாளராகும் அதிர்ஷ்டம் இருப்பதாக அக்கட்சி தொண்டர்களால் பேசப்படுகிறது. திமுகவில் அக்கட்சி தொண்டர்களிடத்தில் செல்வாக்கு பெற்றவரும் தலைமை செயற்குழு உறுப்பினருமான வேல்முருகன், 2 முறை எம்எல்ஏவாக பதவி வகித்தவரும் கட்சியின் விவசாய அணி துணை அமைப்பாளருமான அன்பழகன், செய்யாறு திமுக நகர கழக செயலாளர் மோகனவேல் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தெரிகிறது. பாரதிய ஜனதாவில் அக்கட்சியின் செய்யாறு நகர தலைவர் சுப்பிரமணி, திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் பாஸ்கரன், ஓய்வு பெற்ற முன்னாள் உயர்கல்வித்துறை இயக்குனர் தேவதாசின் மனைவியும் அக்கட்சியின் மகளிர் அணி பொதுச் செயலாளராக உள்ள தமிழரசி ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என தொண்டர்களால் பேசப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியில் முன்னாள் எம்எல்ஏவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கிருஷ்ணசாமியின் மகனுமான விஷ்ணு பிரசாத், வந்தவாசி நகைக்கடை அதிபரும் கட்சியின் திருவண்ணாமலை மாவட்ட தலைவருமான வசந்தராஜ், கட்சியின் செய்யாறு நகர தலைவர் பாபு ஆகியோரில் ஒருவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என தெரிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் மாநில துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கணேஷ்குமார், கட்சியின் மாநில பொறுப்பில் உள்ள எதிரொலி மணியன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் சீனுவாசன் ஆகியோரில் ஒருவர் வேட்பாளர் ஆகக்கூடும் என அக்கட்சி தொண்டர்களால் பேசப்படுகிறது. தொடர்வது ரோபோலிக்ஸ். ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. இன்னைக்கு உங்ககிட்ட பரபரப்பான செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வணக்கம் விக்ரம். இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது. ஆனா அது பரபரப்பானதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். சூரியனோட கை சேர்ந்ததுல முரசுக்கு என்ன கோவமா? முரசு தலைவியுடைய சீற்றத்துக்கு என்ன காரணம்? நம்ம கிட்ட பேசிக்கிட்டே திடீர்னு கையோட கை கோர்த்துட்டாங்களே, தாமரையா கையாங்கிறத நம்ம கேட்காமலே முடிவு செஞ்சுட்டாங்களே அப்படிங்கிற வருத்தமா? அப்போ வாய்ப்புகள் இன்னும் இருக்குன்னு சொல்றியா? அரசியல்ல எப்போ எது வேணா நடக்கலாம் விக்ரம். கூட 10 சீட்டு, ஆட்சியில பங்கு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னா விட்டுட முடியுமா என்ன? அப்படின்னா ஆட்சியில பங்கு தர்றதுக்கும் சூரிய கட்சி தயாரா இருக்கா? அதை கடைசி நேரம் பிரம்மாஸ்திரமா வச்சிருக்காங்களாம். கடைசி வரைக்கும் பேசி பார்க்கறது, ஒத்து வரலைன்னா அனைவருக்கும் ஆட்சியில் பங்கு அப்படின்னு இறங்கி வர்றது தான் திட்டமா. அதைத்தானே பம்பர கூட்டணி கட்சிகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா விக்ரம், ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறது தான் அந்த பிரம்மாஸ்திரத்தோட நோக்கமா. ஆனா அது நமக்கு பலவீனமா போயிடும்னு ஒரு தரப்பு சொல்றதால அது தொடர்பான ஆலோசனையும் தீவிரமா நடக்குதான். சுவாரஸ்யமா தான் இருக்கு. சரி, இலை தரப்பும் தாமரை தரப்பும் என்ன வியூகம் வச்சிருக்காங்களா? சூரிய தரப்பு அல்வா கொடுத்துட்டதால இலை தரப்பு பக்கம் போலாமான்னு டெல்லி தாமரை தலைமை யோசிக்குதான். ஆனா முரசு கொட்டத்தான் விரும்புதான் தமிழக தாமரை. முரசுக்காரரோட முடிவை பொறுத்து தான் இலை பக்கம் போறதா இல்லையான்னு முடிவு செய்வாங்களாம். அது சரி, மாற்றத்துக்காக பிரச்சாரத்தை தொடங்கின அணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? மாற்றம் வேணும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படிங்கறதுல உறுதியா இருக்காங்க அவங்க. அதனால இந்த 2 கட்சிகளால தமிழகத்துடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதை எடுத்து சொல்லி பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துறது தான் அவங்களுடைய தற்போதைய திட்டமா. அவங்க முக்கிய பிரச்சனையா எதை முன்வைக்க போறாங்களா? வேற என்ன, லஞ்சமும் ஊழலும் தான். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் லஞ்சமும் ஊழலும் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறத எடுத்துக்காட்டி 2 கட்சிகளையும் மிரள வைக்க போறாங்களாம். ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் இது கொஞ்சம் சிக்கலா தானே இருக்கும். உண்மைதான் விக்ரம், அவங்க இதை நேரடியா எதிர்கொள்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா இது எந்த அளவுக்கு எடுபடும், மக்கள் இதையெல்லாம் ஒரு பொருட்டா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு தெம்பா இருக்காங்களாம் 2 பெரிய கட்சிகளும். நம்பிக்கையோட தான் இருக்காங்கன்னு சொல்ற. நிச்சயமா, டெல்லியில கூட 2 பெரிய கட்சிகளும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கருத்து கணிப்புகள் கூட அப்படித்தான் வந்தது. ஆனா கடைசியில நடந்தது என்னங்கிறது இப்போ வரலாறு ஆயிடுச்சே. அது மாதிரி இங்கேயும் நடக்கக்கூடாதா அப்படிங்கிறது மாற்றத்தை விரும்புறவங்களுடைய லாஜிக்கா இருக்கு. ஓகே ரோபோ, இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நம்ம மிச்சத்தை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நன்றி நேயர்களே.